விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபேமஸ் ஆக்கின பெருமை சீக்ரெட் புக்கு அடுத்து 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையே சேரும். இது உங்களுக்கு நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறப்பயே உங்களுக்கு வேணுங்கிறத பாதி நீங்க அட்ராக்ட் பண்ண மாதிரி தானே. ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருந்து அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கான தகுதி நமக்கு இருக்குன்னு நம்புறப்போ அது நடத்தி தர வேலைய பிரபஞ்சம் பாத்துக்கும். கேட்டா கொடுக்கப்படும்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த டெக்னிக்கும் இதுவரை நீங்க ஃபாலோ பண்ணது இல்லைன்னா 369 மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல 369 மெத்தட்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ், உங்க கனவு வாழ்க்கைக்காக அதை யூஸ் பண்ற வேற வேற வழிகள் என்ன, உங்களுக்காக என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற பாதி கருவிகள் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு காரணமா இருப்பவர் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிக்கோலா டெஸ்லா. அவர் தியரி படி 3, 6, 9 எண்களோட சக்தியை புரிஞ்சுட்டா பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். 1ல இருந்து ஆரம்பிச்சு நம்பர்ஸ் அப்படியே டபுள் பண்ணி 2, 4, 8, 16, 32ன்னு போயிட்டே இருந்தா இந்த எண்களோட கூட்டுத்தொகையில 3, 6, 9 இடம்பெறாது. அதே மாதிரி எந்த ஜியோமெட்ரிக் ஷேப் எடுத்துட்டாலும் சர்க்கிள், ஸ்கொயர், பென்டகன் மாதிரி அதனோட மொத்த ஆங்கிளும் சரி, அதை எவ்வளவு வாட்டி டிவைட் பண்ணாலும் சரி, அதனோட கூட்டுத்தொகை 3, 6, 9 மட்டும் தான் வரும். இதனாலதான் இந்த எண்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணர்ந்து அவர் அதை எந்த அளவுக்கு நம்பினார்னா, ஒரு பில்டிங்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை 3 வாட்டி சுத்திட்டு உள்ள போவாரு. தங்கறக்கு ஹோட்டல் ரூம் எடுக்கிறப்ப கூட்டுத்தொகை 3, 6, 9 வர மாதிரி எடுப்பாருன்னு சொல்றாங்க. இந்த தியரிய பேஸ் பண்ணி தான் 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் உருவாச்சு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இந்த 3 நம்பர்ஸை ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல பயன்படுத்துறது தான் சூட்சமம். அதுல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறது இப்ப பார்க்க போற டைப். இத பர்சனலா நானும் யூஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை அனுபவிச்சிருக்கேன். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, தெளிவான இலக்கு. பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ற இடத்தை தீர்மானிக்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுங்கிறதுல எப்பவுமே தெளிவா இருக்கிறது அவசியம். இலக்கு எந்த அளவுக்கு டீடைல்டா ஸ்பெசிபிக்கா இருக்கோ அவ்வளோ நல்லது. உதாரணத்துக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது உங்க கனவா இருந்துச்சுன்னா குறிப்பிட்டு எவ்வளோ பணம்னு டிசைட் பண்ணுங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சா எங்க எவ்வளோ மாடி வீடுன்னு டிசைட் பண்ணுங்க. தொழில் தொடங்கணும்னு நினைச்சா என்ன தொழில், எங்க தொடங்கணும்னு டிசைட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நேர்மறையான உறுதிமொழி. அஃபர்மேஷன்ஸ்னா என்ன, அது ஏன் பவர்ஃபுல், உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ் நீங்களே எப்படி எழுதுறதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். முன்னாடி செட் பண்ண தெளிவான இலக்குக்கு ஒரு நேர்மறையான உறுதிமொழி ஃபார்ம் பண்ணுங்க. அஃபர்மேஷனோட பேஸே அதை உணர்றதுங்கிறதுனால அந்த இமோஷனையும் சேர்த்து அஃபர்மேஷன் எழுதுறது யூஸ்ஃபுல். உதாரணத்துக்கு, நீட் தேர்வில் 90% மதிப்பெண் வாங்கியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இப்படி எழுதுறப்போ மகிழ்ச்சிங்கிற வார்த்தைய உணர்ந்து சொல்வோம். ஸ்டெப் 3, 3, 6, 9 முறை எழுதுதல். வெட்க சைட்ல ஒரு டைரி வச்சுக்கோங்க. மேல ஃபார்ம் பண்ண அஃபர்மேஷனை காலையில எழுந்த உடனே போன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டைரியில 3 வாட்டி எழுதுங்க. மத்தியானம் 6 வாட்டி எழுதுங்க. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி லாஸ்டா 9 வாட்டி எழுதுங்க. ஒவ்வொரு முறை எழுதுறப்பையும் ரொம்ப ஹாப்பியா, எந்த சந்தேகமும் இல்லாம நம்பிக்கையோட ஃபீல் பண்ணி எழுதுங்க. எழுதி முடிச்சப்புறமா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நாளை தொடங்குங்க. கிராட்டிடியூட் எப்பவுமே நம்ம வைப்ரேஷனை ஜாஸ்தி பண்ணும். வேலைக்கு போறவங்களா இருந்தா மத்தியானம் எழுதுறதுக்கு அந்த டைரிய உங்க கூடயே எடுத்துட்டு போங்க. இந்த ப்ராசஸ்ல எவ்வளோ சின்சியரா இருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். காலையில எழுந்த உடனேவும் நைட் தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ எழுத சொல்ல காரணம், ஆழ் மனசுல நல்லா பதியக்கூடிய நேரங்கிறனால. தூக்கத்துல வர கனவுல கூட உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கான வழி இருக்கலாம். பிரபஞ்சம் வேற என்ன மாதிரியெல்லாம் அறிகுறிகள் காட்டும்னு இந்த வீடியோல பாருங்க. எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலுமே மைண்ட கிளியரா வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி செய்யறது அவசியம். ஸ்டெப் 4, தயாராக இருத்தல். ஒரு விஷயம் வேணும்னு நம்ம கேக்குறப்போ அது கிடைக்கிறதுக்கு மென்டலாவும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். உங்களுக்கு அதுக்கான முழு தகுதியும் இருக்குன்னு மனசார நம்புங்க. ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா அது கிடைச்ச அப்புறம் எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா வேலைக்கு போற மாதிரி யோசிங்க.
உங்களை நீங்களே அப்படி யோசிச்சு பாக்குறப்போ மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும். 369 பின்னாடி இருக்க சயின்ஸ். தூங்கி எழுந்த அப்புறமா நம்ம எனர்ஜி நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். சோ அந்த நாளோட வைப்ரேஷனை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ செட் பண்றது நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. காலையில அஃபர்மேஷன் எழுதி முடிச்ச அப்புறமா ரொம்ப கான்பிடென்ட்டா ஹாப்பியா இருக்கப்போ ஹை வைப்ரேஷனை செட் பண்றீங்க. மத்தியானம் எழுதுறப்போ காலையில இருந்து சேர்ந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்ல செல்ஃப் டவுட்டை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் வைப்ரேஷனல் அலைன்மெண்ட்க்கு வர ஹெல்ப் பண்ணும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுறப்போ ஆழ் மனசுல பதிஞ்சு நைட் எல்லாம் இத பத்தி தான் மைண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியாம உங்க கனவு நிச்சயமா நடக்கும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகும். ஒரு நாள்ல இவ்ளோ வாட்டி நம்ம கோலை பத்தி நினைச்சு அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றப்போ ஆழ் மனசுல இருக்க நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் மாறி மைண்ட்க்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அதுக்கான வழிய காட்டி தகுந்த எஃபர்ட்டையும் போட வைக்கும். கனவையும் நிஜமாக்கும். ப்ராசஸ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்க என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். செட் ரிமைண்டர்ஸ். காலையில மத்தியானம் நைட் 3 நேரத்துக்குமே எந்த நேரத்துல எழுதணுமோ போன்ல ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன்னா கூட ரிமைண்டர் டைட்டில்ல 1,00,000 ரூபாய் ஊதிய உயர்வு கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள். அந்த மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரிலேட்டடா விஷஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அத படிக்கிறப்போ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்றதுக்கான மைண்ட் செட்டும் மோட்டிவேஷனும் தன்னால வரும். ஃபாலோ இட் அப் வித் விஷுவலைசேஷன். அஃபர்மேஷன்ஸ ஒரு செட் எழுதி முடிச்சப்பறமா நான் எப்பவுமே ஃபாலோ பண்றது அதை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது. இது உங்க ஃபீலிங்கையும் வைப்ரேஷனையும் ப்ரொலாங் பண்ண உதவும். சப்கான்ஷியஸ் மைண்டையும் தாட் ப்ராசஸ மாத்த ஹெல்ப் பண்ணும். மெடிடேட் டு ஃபைண்ட் யுவர் ரெசிஸ்டன்ஸ். கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத முடியல, விஷுவலைஸ் பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஃபிக்ஸ் மெடிடேஷன். மெடிடேட் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா பாருங்க. மெடிடேட் பண்றப்போ எந்த தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதை எலிமினேட் பண்ற ப்ராசஸ் ஈஸி. மெடிடேட் பண்றது ஃபோக்கஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். பி ஓப்பன் மைண்டட். எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் செய்யறப்பையும் அது ஒரு கடமையா பார்க்காம என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. உங்க கனவுக்கு கிட்ட எடுத்துட்டு போற வழியில இருக்கப்போ எவ்வளவு சந்தோஷமா அதை செய்யணும். பொறுமையா உங்களுக்கு முன்னாடி ரியாலிட்டி மாறுறத உணர்ந்து ஸ்டெப்ஸ் எடுங்க. இதுல எழுற டவுட்ஸ் எவ்வளவு நாள் செய்யணும். 369 மெத்தட தொடர்ந்து 21 இல்ல 33 இல்ல 45 நாட்கள் நேர்மறையான எண்ணங்களோட செய்யுங்க. அது முடியறக்குள்ளேயோ இல்ல முடியறப்பையோ நிச்சயமா உங்க கனவு மெய்ப்படும் இல்ல அதுக்கான வழி பிறக்கும். அந்த வழியில ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எதுல எழுதணும்? எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸுமே லூஸ் பேப்பர்ஸ்ல எழுதுறதை விட டைரியில எழுதுறது பெட்டர். அது கன்சிஸ்டன்டா இருக்க ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் படிக்கிறப்போ அது உங்களுக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். மல்டிபிள் கோல்ஸ்க்கு பண்ணலாமா? உங்களால மல்டிபிள் கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா ஒரே அஃபர்மேஷன்ல மல்டிபிள் கோல்ஸ கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்பயுமே ஒர்க் அவுட் ஆறது ஒரே கோல்ல ஃபோக்கஸ் பண்றது. நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கொடுக்க தயாரா இருக்கு. உங்க ஆசைகளுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ இந்த ப்ராசஸ் குறைக்கும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். 369 மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ நீங்க எதுக்கு ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க யார் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.